அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாக்டர் RSKS சேனல். நமது சேனல் கல்வி, வேலைவாய்ப்பு, அறிவியல் செய்திகளை அடிப்படையாக கொண்ட சேனலாகும். நம்முடைய சேனலை புதியதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் எதிர்காலத்தில் கல்வி, வேலைவாய்ப்பு, அறிவியல் செய்திகளில் நம்முடைய சேனல் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இன்றைக்கு இந்த காணொளியில் டிஆர்பி என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு அதிரடியான ஒரு செய்தியை அறிவித்துள்ளது. அந்த செய்தியை பற்றி தான் இந்த காணொளி முழுவதும் நாம் காண இருக்கிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். பிறருக்கும் இந்த காணொளியை நீங்கள் ஷேர் செய்து விடுங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறுவார்கள். அதாவது அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களை நியமிப்பதற்காக கடந்த டிசம்பர் 27, 2025 அன்று போட்டித் தேர்வு நடத்தப்பட்டது. இந்த தேர்வு பற்றிய முழு தகவல்களும் தேர்வு எழுதியவர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் நன்றாக அனைத்து தகவல்களும் தெரியும். இருந்தாலும் மீண்டும் ஒரு நினைவூட்டலுக்காக இந்த தேர்வு பற்றி சிறு தகவல்களை நான் சொல்கிறேன். அதாவது இந்த தேர்வு மொத்தம் 2708 காலி பணியிடங்களுக்கு நடத்தப்பட்டது. இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் 42,000க்கும் மேற்பட்டோர். இந்த தேர்வை சுமார் 40,000 தேர்வர்கள் இந்த தேர்வை எழுதினார்கள். தேர்வு எழுதிய பிறகு தேர்வு எழுதியவர்களிடம் இந்த தேர்வு பற்றிய முடிவுகள் எப்போது வெளிவரும் என்ற கேள்விகள் எழுந்த வண்ணம் இருந்தது. தேர்வு முடிந்த அடுத்த வாரத்திலேயே டிஆர்பி ஆனது அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ என்று சொல்லக்கூடிய உத்தேச விடையினை வெளியிட்டது. அதன் பிறகு அதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் டிஆர்பிக்கு தெரிவிக்க காலக்கெடு கொடுக்கப்பட்ட பிறகு அதற்கான காலக்கெடுகள்லாம் முடிந்த பிறகு இந்த தேர்வு ஜனவரி மாதத்தில் வரும், பிப்ரவரி மாதத்தில் வரும் என பல்வேறு நாள் கடத்தல் இருந்த சூழலில் இந்த தேர்வுக்கு முடிவு வெளிவருமா வராதா என சந்தேகம் எழுந்தது. அதன் இடையில் சில வழக்குகளும் நீதிமன்றத்தில் விசாரணையில் நடந்து வந்த சூழலில் இந்த தேர்வு முடிவு வெளிவருமா வராது என்ற சந்தேகம் தேர்வு எழுதியவர்கள் மத்தியில் அதிகரிக்க தொடங்கியது. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக திடீரென டிஆர்பி பிப்ரவரி மாதத்தில் ஒரு 5 பாடங்களுக்கு தேர்வு முடிவினை அறிவித்தது. அதோடு மட்டுமல்லாமல் தேர்வு முடிவை அறிவித்தது மட்டுமல்லாமல் CV நடத்துவதற்காகவும் நேர்முக தேர்வு நடத்துவதற்கான அந்த தேதியையும் குறிப்பிட்டு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தது. ஆனாலும் தேர்வு எழுதியவர்கள் மத்தியில் மற்ற பாடங்களுக்கு எப்பொழுது தேர்வு முடிவு வெளிவரும் என்ற கேள்வி எழுந்த வண்ணம் இருந்தது. இடையில் தேர்தல் வேற நெருங்கி கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் தேர்தல் அறிவித்துவிட்டால் இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறுமா, மீதமுள்ள பாடங்களுக்கு முடிவு அறிவிக்கப்படுமா என்ற கேள்வி தேர்வு எழுதியவர்களிடையே இன்று வரையில் எழுந்துள்ளது. இவை அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக டிஆர்பி ஆனது கடந்த வாரம் இந்த தேர்வுக்கான மற்ற 43 பாடங்களுக்கான தேர்வு முடிவுகள் விரைவில் அறிவிக்கப்படும் என ஒரு அறிவிப்பினை வெளியிட்டு இந்த கல்லூரி உதவி பேராசிரியர் நியமனம் நிச்சயம் நடக்கும் என ஒரு உத்தரவாதத்தை அளித்துள்ளது. அதாவது இந்த தேர்வானது தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டு அந்த விடைத்தாள்கள் திருத்தப்பட்டு 5 பாடங்களுக்கு தேர்வு முடிவே வெளிவிட்டாகிவிட்டது. அது மட்டுமல்லாமல் நேர்முக தேர்வுக்கும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கும் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் எல்லோருக்கும் இருந்த கேள்வி, தேர்தல்
அறிவித்துவிட்டால் இந்த கல்லூரி பேராசிரியர் பணி தொடர்பான அந்த தேர்வு முடிவுகள் அறிவிப்பது, சிவி நடத்துவது, நேர்முக தேர்வு நடத்துவது போன்ற பணிகள் மீண்டும் தொடர்ந்து நடக்குமா என்ற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அதற்கு டிஆர்பி ஆனது ஒரு சரியான விளக்கத்தை அளித்துள்ளது. நிச்சயமாக அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் வருகின்ற ஜூன் 2026, அதாவது அடுத்த கல்வியாண்டில் நிச்சயமாக 2708 உதவி பேராசிரியர்கள் 175 அரசு கல்லூரிகளில் நிச்சயமாக நியமிக்கப்படுவார்கள் என்ற செய்தியை அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளது. இது வரவேற்கத்தக்க ஒன்று. தேர்வு எழுதியவர்கள் மத்தியில் இருந்த அச்சத்தை போக்கியுள்ளது. அதே சமயம் தேர்வு எழுதியவர்களுக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அதற்கு டிஆர்பி கொடுத்த விளக்கம், ஒருவேளை கோட் ஆஃப் காண்டக்ட்ஸ், எலெக்ஷன் விதிமுறை ஏதாவது அதில் சிக்கல் ஏற்பட்டால் நாங்கள் தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் அனுமதி பெற்று நிச்சயமாக இந்த பணி நியமனத்தை நாங்கள் நடத்தியோ தீருவோம் என்று டிஆர்பி மிகவும் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோடு செயல்படுகிறது. எனவே அதிரடியாக மீதம் இருக்கக்கூடிய 23 பாடங்களுக்கு அந்த விடைத்தாள் திருத்தம் பணி, மற்ற சிவிக்கான பணி, நேர்முக தேர்வுக்கான அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் இவர்களை தேர்வு செய்கின்ற பணி அனைத்தும் அதிவேகமாக நடைபெற்று வருவதால் நிச்சயமாக 100%க்கும் மேலாக இந்த அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணி நியமனம் நிச்சயம் நடக்கும். எனவே தேர்வை சிறப்பாக எழுதியிருக்கக்கூடிய அனைவர்களும் நீங்கள் அடுத்த கட்ட பணியினை தொடங்கலாம். அதாவது சிவிக்கு செல்வதற்கு உங்களுடைய சான்றிதழ்களை நீங்கள் தயார்படுத்துகின்ற பணியையும், அடுத்து நேர்முக தேர்வுக்கு உங்களை தயார்படுத்தக்கூடிய அந்த பணியையும் நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளலாம். அதாவது சிவிக்கு சில நபர்களிடம் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருக்கும், கான்வொகேஷன் இருக்காது. சில பேர்கிட்ட ஒரிஜினல் மார்க் ஷீட்டு இருக்காது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இருக்காது. ஸோ இவங்களெல்லாம் இந்த சிவிக்கு எடுத்து செல்லக்கூடிய அனைத்து அகடமிக்கல், நான் அகடமிக்கல் இந்த சான்றிதழ்களை நீங்கள் தயார் செய்து வைத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. அதோடு நீங்கள் நேர்முக தேர்வுக்கும் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நேர்முக தேர்வுக்கு தயாராவதை பற்றி நாம் இன்னொரு காணொளியை நாம் பதிவிடுவோம், அதை நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். இப்பொழுது இந்த அறிவிப்பின் மூலமாக நமக்கு இன்னும் இருந்த ஒரு 2-3 சந்தேகங்கள் தீர்ந்துள்ளன. அதாவது நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் 4000 பணியிடங்கள் நிரப்புவதாக ஒரு தகவல் வந்தது. அப்புறம் கல்லூரிகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அந்த அனுபவ மதிப்பெண் வழங்குவது தொடர்பான அந்த வழக்கும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த நிலையில் இப்பொழுது அறிவித்துள்ள அந்த பாடங்களில் அனுபவ மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளது டிஆர்பியால். ஸோ ஆகையால் நமக்கு ஒரு செய்தி உறுதியாக முடிவாகிவிட்டது. அதாவது பணி அனுபவத்திற்கு மதிப்பெண் வழங்கப்படும் என்பது உறுதியாகிவிட்டது. அதே போன்று இந்த தற்சமயம் அறிவித்துள்ள டிஆர்பியோட அறிவிப்பில் 2708 பணியிடங்கள் நிச்சயம் நிரப்பப்படும் என்று அறிவித்துள்ளது. இதிலிருந்து முதல் கட்டமாக 2708 பணியிடம் வருகின்ற ஜூன் மாதத்தில் பணி அமர்த்தப்படுவார்கள் என்பது நமக்கு உறுதியாக தெரிகிறது. ஆனாலும் கூட அரசு கல்லூரிகளில் ஏறக்குறைய 9000 10,000 கிட்டத்தட்ட அந்த காலி பணியிடங்கள் உருவாகி உள்ளது. ஆனாலும் இந்த 2708 பணியிடங்கள் நிரப்பப்பட்டாலும் மீண்டும் அந்த மீதமுள்ள அந்த பணியிடங்கள் அடுத்தடுத்து நிரப்புவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே இந்த அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணி லட்சியமாக கொண்டவர்கள் தொடர்ந்து நீங்கள் முயற்சியும் பயிற்சியும் மேற்கொண்டிருப்பது சிறப்பானது. நிச்சயமாக நம்பிக்கையோடு காத்திருங்கள். இனி இதில் எந்த குழப்பமும் வேண்டாம். டிஆர்பி மிக மிக மும்முரமாக உள்ளது.
இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அனுபவம் உள்ளவங்களுக்கு தான் வேலையா, அனுபவம் இல்லாதவங்களுக்கு மதிப்பெண்ணால் அந்த பணி வாய்ப்பு இல்லாமல் போகுமா அப்படின்றால், இந்த வெளியிட்டுள்ள 5 பாடங்களிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால், அந்த பேப்பர் 1ல் பார்ட் பியில் 75 வினாக்களுக்கு சரியாக 75-80 வினாக்களுக்கு சரியாக விடையளித்தவர்கள் அனுபவ மதிப்பெண் இல்லை என்றால் கூட ஓசிலேயே உங்களுக்கான பணி வாய்ப்பினை பெறுவதற்கு பிரகாசமான வாய்ப்பு உள்ளது. அதே போன்று பேப்பர் 1ல் குறைவான எலிஜிபிலிட்டி மதிப்பெண் பெற்று குறைவான பணி அனுபவம் உள்ளவர்கள் கூட நீங்கள் பணி வாய்ப்பினை பெறுவதற்கு வாய்ப்புள்ளது. இன்னமும் நிறைய நபர்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி மார்க் என்ன என்பதில் இன்னமும் சிறு சிறு குழப்பங்கள் உள்ளது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். பொது பிரிவினருக்கு 40%, அதாவது 200 மதிப்பெண்ணில் 80 மதிப்பெண் கட்டாயம் எடுத்தால்தான் குவாலிஃபைடு. அதே போன்று அட்டவணை பிரிவினருக்கு 35%, 70 மதிப்பெண் நிச்சயம் எடுத்தால்தான் குவாலிஃபைடு என்பது இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயம் உறுதியோடு நம்பிக்கையோடு இருங்கள். கண்டிப்பாக உதவி பேராசிரியர் பணி நியமனம் நடந்தே தீரும். நன்றி, வணக்கம்.